தாய்மைக்கான சிறந்த கட்டளை கொடுக்கிற அன்புக்குரிய சகோதரி திவ்யா ஸ்ரீஜி அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இது சிடா சீசன் 2 2024. As the chemicals they take us higher. The night's young and it's just begun. As she puts her hand in mine, we wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. Running wild. Now the morning is the afternoon. We lay awake in bed. The laughs so loud as the hours pass. We're gonna do it all again. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வணக்கம் and a very warm welcome ladies and gentlemen. happy new year வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொன்னமா. ஹாய், ரொம்ப சந்தோஷம் இந்த புத்தாண்டு அதுவும் அவங்க எல்லாருமே சந்திச்சு இந்த ஈவெண்ட்ல வந்து பாக்குறது. உண்மையாலுமே 2023 நம்ம எல்லாருமே ஒரு மறக்க முடியாத ஒரு வருடமா தான் இருந்திருக்கு. நிறைய மேஜிக்கல் மொமெண்ட்ஸ், மிராக்கிள்ஸ், ஹாப்பியான தருணங்கள், சோகமான தருணங்கள், நிறைய சக்சஸ். சீட்டா அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து January 1 சென்னையில் நடந்ததுங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோனையுமே வந்து ஆங்கர்ஸ் வந்து இந்த இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம பரதநாட்டியம் அதிலெல்லாம் ஆரம்பித்து அப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருந்தாங்க, நிறைய கேட்டகரியில் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். சினிமா இண்டஸ்ட்ரி, சீரியல் இண்டஸ்ட்ரி அண்ட் நார்மலாக யூடியூப்பில் இருக்கவங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் அச்சீவர் அவார்ட் MS பாஸ்கர் சார் கிடச்சி. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் திரு MS பாஸ்கர் அவர்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லும். எத்தனையோ திரைப்படங்கள் பார்த்து வியந்திருப்போம். இந்த மாதிரி கதாபாத்திரங்கள், இந்த மாதிரி கதைகளை இவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ண முடியுமா, இவ்வளோ நல்லா டப்பிங் பண்ண முடியுமா, இவ்வளோ நல்லா அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு உதாரணம் அவரு. ஸ்பான்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த விருதை வழங்கணும். இந்த கலை மேதைக்கு எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டல் கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு கொடுக்கிற மிகச்சிறந்த கௌரவம்னு நான் நினைக்கிறேன். And it's an absolute pleasure and honor to be presenting this award to our dearest ambassador MS Bhaskar. Best Mom Influencer of 2023 இந்த விருதினை வாங்குவதற்காக I would like to welcome திவ்யா ஸ்ரீஜி அவர்கள். மரியாதைக்குரிய திவ்யா ஸ்ரீஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Best Mom Influencer of 2023. தாய்மைக்கான சிறந்த கட்டளை கொடுக்கிற அன்புக்குரிய சகோதரி திவ்யா ஸ்ரீஜி அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இது சிடா சீசன் 2 2024. ஸோ இந்த அவார்ட் பார்த்திங்கன்னா சீட்டா அவார்ட்ஸ் 2024. இது சீசன் 2, அதாவது சவுத் இண்டியன் டேலண்ட் அவார்டுங்க. இதில் வந்து இவங்க என்னை ரெகக்னைஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால் சொல்லவே முடியாது. இந்த அவார்டும் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் டெடிகேட் பண்ணுறேன், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.
ஸ்ரேயா ரியா எப்படி இருக்கீங்க? அம்மாவுக்கு வந்து சூப்பரான மாம், பெஸ்ட் மாம் அவார்டு கிடைச்சிருக்கு. உங்களால தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. கேட்க ரொம்ப அழகா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸ்ரேயா ரியா, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க அம்மா வந்து பெஸ்ட் மாம் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. இன்னும் அவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். தேங்க்யூ ஸோ மச். அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணாங்க. பாதி தான் நான் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்திருக்கேன், முக்கால்வாசி என்னால் எடுக்க முடியல. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். நிறைய பேர் சீரியல் ஆர்டிஸ்ட்டு, அப்புறமா பார்த்திங்கன்னா டெபியூ டிரெக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், நிறைய பேர்த்த மீட் பண்ணேன் நான். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் அட் ஆல். அதில் தேவா சார் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா என்கரேஜாக பேசிகிட்டு இருந்தார். வெளியே வந்ததுக்கப்புறம் மற்ற சேனல்ஸ்க்காக அவங்க சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. இந்த பெஸ்ட் மாம் இன்ஃப்ளூயன்சர் அவார்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எதையுமே இதில் வந்து அந்த வாய்ஸ் அப்படியே என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நிறையா மியூசிக் சவுண்ட்லாம் கேட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இது எனக்கு போட்டேன்னா எனக்கு காப்பிரைட்ஸ் ஸ்ட்ரைக் வந்துடும். அதனாலேயே நான் ஒரிஜினல் சவுண்டை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இந்த கிளிப்க்கு மட்டும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டு கடைசியில் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஸோ என்னால் முடிஞ்சால் இந்த வீடியோ மட்டும் இந்த கிளிப்ஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் போடுறேன் என்ன பேசினேன்றது. பொம்மை நாயகி திரைப்படத்திற்காக ladies and gentlemen, it's time to welcome லிஸி ஆண்டனி அவர்கள். ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபீமேல் ஆக்ட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொம்மை நாயகி மூவிக்காக லிஸி ஆண்டனி அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க நிறைய மூவி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஜில் போய் தான் நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் அவங்க கொடுத்த ஸ்பீச் இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா 4 hours போன அவார்ட் ஃபங்க்ஷன். ஒருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாங்க. ஸோ அந்த 4 hours என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஜஸ்ட் அவங்க எங்கே காமிக்கிறேன் பண்ணியிருக்கேன்னா அதுல ரொம்ப முக்கியமான படங்கள் எனக்கு கொடுத்தது இயக்குனர் பா. ரஞ்சித். ஸோ பரியரும் பெருமாள்ல தொடங்கி பொம்மை நாயகி அண்ட் இப்போ வரப்போகிற ப்ளூ ஸ்டார் எல்லாத்துலேயும் அவர் வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு ரோல் இருக்கு, இல்லை நிறைய டைலாக் பேசணும், இல்லை நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா அவர் ரொம்ப ஈஸியாக லிஸிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். நாயகி திரைப்படத்தில் ரொம்ப உருக்கமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருந்தீங்க. அது எங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்தது. எங்க அண்ணன் யோகி பாபு அவர்களை நாங்க ரொம்ப வித்தியாசமான கோணத்துல பாக்குறதுக்கு ரொம்ப துணையா இருந்தீங்க. ஒரு சில இடங்கள்ல அவருக்கு நிகராகவும் அவரை விட சிறப்பான தருணங்கள்ல உங்க நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தீங்க. சிட்டா சீசன் 2 உங்களை நெஞ்சம் நிறைவோடு வாழ்த்துகிறது. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நான் காத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு புது வருஷத்தை இதை விட அழகாக ஆரம்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை நான் அப்பா கையிலேருந்து வாங்கினதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான். அவரோட படங்கள் பார்க்கும்போது அதை நிப்பாட்டி ரீவைண்ட் பண்ணி திரும்பலாம் பார்ப்பேன். இட் இஸ் லிட்டரலி லைக் ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட் மாதிரிப்பா கற்றுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ரஞ்சன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதே மாதிரி அண்ட் தென் அடுத்த கேட்டகரி வந்து பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் 2024ங்கிற கேட்டகரியில் வந்து ஜாஃபர் சித்திக் சார், இவங்கள நிறைய மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்ட் டேஸில். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்கள டான்ஸ் ஆட சொல்லிட்டு அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அதை தான் பார்க்குறீங்க. நிறைய சீரியல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஈரமான ரோஜாவே அந்த மாதிரி நிறைய சீரியல் ஆக்ட்ரஸஸ்க்கு வந்து ஒரு சில கேட்டகரிஸில் வந்து அவார்ட் கொடுத்தாங்க, நிறைய அவார்ட்ஸு. ஸோ அதில் என்னால் ஏதோ 2-3 கிளிப்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸலன்ஸ் இன் மியூசிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து நேஷ்னல் அவார்ட் வின்னர் ஸ்ரீகாந்த் தேவா சார், அவருக்கு தான் கிடச்சிது. ஸோ அவர் வந்து ரீசெண்டாக நேஷ்னல் அவார்ட் கூட வின் பண்ணியிருந்தார். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 80s மூவி 90s மூவியெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சார் தான். ஸோ அந்த மியூசிக்கெல்லாம் நிறைய படத்தில் வந்து மியூசிக்கெல்லாம் அப்படி சூப்பராக போட்டிருந்தார். அண்ட் லைவாக ஒரு 2-3 சாங்ஸ் எல்லாம் பாடினார். ஃபீல் பண்ணி நீயே அந்த சாங் வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த மூவியில் அவர் வந்து கடைசியில் அந்த ஃபீல் பண்ணி பாடினார், அழுகிற மாதிரி பாடினார். அதெல்லாம் நேரில் பார்க்கறதுக்குலாம் நான் ரொம்ப ஐ எம் ஸோ பிளஸ்ட். 2023 பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான டெபியூ டைரக்டர்ஸ் பார்த்த ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த டெபியூ படங்கள் வரும்போது அது வெற்றி அடையுமான ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அது எல்லாமே பாசிபிள்னு ப்ரூவ் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் ஐ திங்க்
மோஸ்ட் டிசர்விங் அவார்ட் இருக்கு அப்படினே சொல்லலாம். இந்த மேடை கனம் மிகுந்ததா மாறி, ஏன்னா கனம் பொருந்திய நபர்கள் இருக்கிறாங்க. தேசிய விருது பெற்ற இயக்குனர், தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் இருக்கிற இந்த மேடையில் இந்த தேசம் போற்றிய ஒரு திரைப்படத்தை இயக்கிய எங்கள் அன்பு அண்ணன் மந்திரமூர்த்தி அவர்களை மேடையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். சினிமால ஜெயிச்சவங்களை வந்து ஏன் எவ்வளவு கொண்டாடுறது தெரியுமா? சினிமால ஜெயிக்கிற ஒவ்வொருத்தனும் செத்து பொழைச்சவன். ஒரு நேர்காணல் ஒண்ணு அண்ணன் கேட்கிறேன், ஆனா ஒருவேளை சினிமால வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 13-14 வருஷம் வாய்ப்பு தேடி அதற்கு பிறகு கிடைச்ச வாய்ப்பு இருக்குது முதல் படம். ஆனா வாய்ப்பு கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? 13-14 வருஷம் ஓடிட்டீங்க, வாய்ப்பு கிடைக்கல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில், கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிப்பது அப்படின்னா. அதுதான் சினிமா மேல இருக்கிற பெரிய அன்பு. அந்த பெரிய மனிதருக்கு இந்த விருதை வழங்குவதில் சிட்டா சீசன் 2 பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. So ladies and gentlemen, we present to you the best director of the year. அயோத்தி திரைப்படத்திற்காக திரு மந்திரமூர்த்தி அவர்கள் ஒரு பெரிய அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு எமோஷன்ஸ், எவ்வளவு விஷயங்கள் கன்வே பண்ணாரு ஒரு காட்சியில. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். டெபியூ டைரக்டர்ஸ் டெபியூ ஃபிலிம்க்கு ஒரு பெரிய வெற்றி 2023 வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம். நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரெகக்னிஷனுக்காக நான் ஒர்க் பண்ணிருக்கோம். எல்லாரோடைய படம் ஃபர்ஸ்ட் படம் எல்லாருக்குமே ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா அத்தனை வருஷம் உழைப்பு இருக்கும். 3 நாள் தாண்டிடாத அப்படின்னு எனக்கு இந்த அவார்ட் கிடைக்கிறது வந்து பயங்கர ஒரு பாசிட்டிவா இருக்கு. இன்னைக்கு அவார்ட் வாங்கணும் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. அண்ட் சீதாக்கு வந்து தேங்க் பண்ணணும். பிகாஸ் அப்கமிங் ஆக்டர்ஸா வரவங்க எல்லாருமே அவார்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறது வந்து ஒரு அப்ரிஷியேட்டான ஒரு விஷயம். ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் சீதா. நெக்ஸ்ட் சிங்கர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா ரொம்ப க்யூட்டு, லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அவங்கள பாட வச்சாங்க, ஒரு பாட்டு பாடினாங்க. அண்ட் தென் தேவா சார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொன்னார், வரியா ஸ்டுடியோ வர்றியா அப்படின்லாம் கேட்டார். ஒரு சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க? ஓகே நாங்க ரெடியா இருக்கோம். வந்து only 4 lines sir. ஓகே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை நினைக்கிறேன். And இவங்களுடைய பேரண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த வயசுல இவ்வளவு தூரம் ஊக்கம் கொடுத்து அவங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நிக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம் நினைக்கிறேன். நீ போ, நீ ஜெயிச்சுட்டு வா, அவங்களுடைய ஃபுல் ஸ்பிரிட்டடா அனுப்புறதுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள், அவங்களுக்கும் ஒரு பெரிய காமெடி ஷோஸ் வந்து இப்ப சமீபத்துல ரொம்ப புகழ் பெற்றுச்சு. அது எப்படி நடக்குதுன்னா, இன்னைக்கு காலையில காரைக்குடியில் நடக்குதுன்னா சாயங்காலம் புதுக்கோட்டையில முடிச்சுட்டு நாளைக்கு காலையில திருச்சி, அது மத்தியானம் பெரம்பலூர். ஒரு விருது, அதுவும் எமர்ஜிங் டேலண்ட் விருது. அண்ட் இவங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், திவ்யான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அவார்ட் தான், ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சருங்கிற அவார்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு 11க்கு முடிஞ்சுது. ஹோட்டலுக்கு போகிறக்கு 11:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான்லாம் வீடியோ எடுக்கவே இல்லைங்க, செம்ம டயர்ட். இது வந்து நான் செகண்ட் அன்னைக்கு ஒரு 10 o'clock ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கே. எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எங்கள் ஹோட்டலில் வந்து வந்தது. ஸோ எனக்கு மத்தியானம் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டு 1:25க்கு ட்ரெயின். ஸோ நாங்கள் எப்படியாவது கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் வந்து ட்ரெயின் பிடிக்கணும் நேரத்தில், அவ்வளோதான். அண்ட் அந்த அன்றைக்கி ஃபங்க்ஷன் அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி நான்வெஜ் மீல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை கேப்சர் பண்ணல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஜஸ்ட் ஹாப்பி டியர்ஸ். பேசும்போது எனக்கு வந்து தெரியல, எனக்கு வந்து நிறையாமல் வந்து எனக்கு அழுக வருது. ஆனால் அது ஹாப்பி டியர்ஸ் தான். ஏன்னா
நியூ இயர் அன்னைக்கு இப்படி ஒரு அவார்ட் அண்ட் ஸ்டார்ட் வந்து எனக்கு கிடச்சதே இல்லை இது வரைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாம் அவங்கனால தான். ஓகே, இப்போ தான் மேக்கப் போட்டேன், கிளம்புறேன். சும்மா லைட் மேக்கப் தான். அதுக்குள்ளே சரி vlog எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ஓகே, ஆஃப் கேமரா ஆஃப் பண்ணிட்டாரு. எஸ், ஐ எம் ஓகே நவ். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் பார்வையாளர்கள் இல்லாமல் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கிடையாது இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் வந்து எனக்காக சப்போர்ட்டாக நல்லா பேசி நல்லா வந்து பாசிட்டிவிட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி நிறையா பேருங்க. அண்ட் ஃப்ரம் நவ் நான் அதை பற்றி கேர் பண்ணவே போகிறதில்ல. ஓகேங்களா, என்னால் இப்போ ஒரு 10 பேர் நிறைய வீடியோஸ் வந்து அக்கா இதனால தான் நான் இப்படி பண்ணுறேன், உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து என் குழந்தைய பார்த்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ கிடச்சிருக்கிற அவார்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மாம் இன்ஃப்ளூயன்சர், குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ என்ன ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், பேபி ஃபுட் ஆகட்டும், அவங்களுக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெஸ்ட். இப்போ எல்லாரும் வந்து கொலாபரேஷனுக்கு வராங்க அப்படின்னா நான் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண மாட்டேன். எனக்கு நான் மனசாட்சிப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா பிராண்ட்ஸ் கூடயும். ஸோ எனக்கு நானும் குழந்தைங்களை வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஏதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருந்தேன்னா நான் வந்து ஒர்க் பண்ணவே மாட்டேன். அப்படி நிறைய பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. நான் இப்போ அந்த சொல்லலை, ஏன்னா சொல்லக்கூடாது இல்லைங்களா அப்படி இதை பிராண்டை பற்றி. அதனால் நான் சொல்கிறேன், நான் பெஸ்ட்டாக தான் வந்து என்னோடய வீடியோஸில் எல்லாமே வந்து சும்மா கண்ணா பின்னான்ட்டு நான் எதையுமே நான் வந்து சொல்ல மாட்டேன், சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல், நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ். லவ் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ செக் அவுட் பண்ண போகிறேன், அதனால தான் இதெல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் 1:15க்கு ட்ரெயின். நான் இப்போ கிண்டி லெமன் ட்ரீ ஹோட்டலில் தான் இருக்கேன், செக் அவுட் பண்ணிடுவேன். இப்போ கிண்டி மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து நான் ட்ரெயின் எடுத்துருவேன். ஸோ அதுதான் எனக்கு ஈஸி. ஏன்னா ஆட்டோலலாம் பயங்கரமாக காசு கேட்குறாங்க, அதுவும் வெளியூருன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் நைட்டு வரும்போது ஆட்டோவில் லிட்ரலி 800 ரூபா கேட்டாங்க, 800 ருபீஸ். நினச்சி பாருங்கள். அதனால நான் அடிச்சு பிடிச்சி நாங்கள் கடைசி ட்ரெயின் அந்த மெட்ரோ 11 மணிக்கு க்ளோஸ் ஆகும்னு எல்லோரும் சொன்னாங்க. ஓடணும், அப்படியே வேர்க்க ஓடணும். அப்படி வந்து திரும்பி வரும்போது அந்த மாதிரி வந்து வந்தோம். ஸோ எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் செக் அவுட் பண்ணும்போது, ஆஃப்டர் செக் அவுட் அண்ட் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு என் பசங்களோட ரியாக்ஷன். ஓகே, இங்கே நான் வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். To the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம். இப்போ வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் மெட்ரோக்கு நின்றுட்டுருக்கோம். 30 மினிட்ஸ் தான் இருக்குது. எனக்கு தெரியாது, பயமாக வேறு இருக்குது. 30 மினிட்ஸ், வெறும் 30 மினிட்ஸ் தான் இருக்குது ட்ரெயினுக்கு. ஸோ போனோன்னே அந்த ட்ரெயினை பார்க்குறேன்னா இல்லையோ ஏதோ ஒரு கோச்சில் ஏறிக்க வேண்டியதாக. லேட் ஆச்சுன்னா பார்க்கலாம், கரெக்டாக பிடிக்கிறேன்னா என்னமோ தெரியல. க்கு ரீச் ஆகிட்டேன். இன்னும் 25 மினிட்ஸ் இருக்குது. பட் ரிஸ்கி தான், ஏன்னா இங்கேருந்து திரும்ப சென்ட்ரலுக்கு கீழே ஏறி இறங்கணும். ரிஸ்க்கு ரிஸ்க்கு ரிஸ்க்கு. மினிட்ஸ் தான் இருக்குது. 1:05 ஆச்சு. 1:05 இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. 1:15க்கு ட்ரெயின். இப்போ நாங்கள் வந்து மெட்ரோலேருந்து வெளியில் போயிட்டுருக்கோம். வா சீக்கிரம்.
ஸோ ஃபைனலாக நான் வந்து மெட்ரோலேருந்து இறங்கி அந்த சப்வே க்ராஸ் பண்ணி இந்த சைடு வரதுக்கு அதில் ஒரு 10 மினிட்ஸ் போயிடுச்சுங்க. 1:25க்கு ட்ரெயின்னா இப்போவே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் 8 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் இடையில வந்து வேறு என்ன பிரச்சனைனா பார்த்திங்கன்னா நான் வரும்போதும் ட்ரெயினில் எதுவுமே சாப்பிடல. அங்கே உள்ளே வந்து பேண்ட்ரி இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் அது சாப்பிட்டு ஒரு டைம் வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ், வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு பிரியாணி ஷாப் இருந்துச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் மேலே அந்த 8 மினிட்ஸில் நான் வந்து மேலே போய் பிரியாணி கடைக்கு போனால் பார்த்தீங்கன்னா கார்டு வேலை செய்யலை, ஜிபே வேலை செய்யலை. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லைங்க பரவாயில்ல, நீங்கள் வந்து நெட்வொர்க் இங்கே உள்ளே கிடைக்காது, நீங்கள் ட்ரெயின் ஏறிட்டு பொறுமையாக ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லி 2 பிரியாணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு பிளாட்ஃபார்ம் பார்த்தேன். பிளாட்ஃபார்ம் 9 போட்டிருந்துச்சு. 8 நிமிஷத்தில் கூட பிரியாணி வாங்கிட்டு ட்ரெயின் ஏறின ஆளுங்க நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ரீச் ஆனேன். ஜஸ்ட் 3 மினிட்ஸ் இல்லைன்னா மிஸ் ஆகிருக்கும் ட்ரெயின். எவ்வளோ வேகமாக வந்தோம்ல, முடியல, மிஸ் ஆயிரும்னு நினச்சேன் நான். பரவாயில்ல, அங்கேருந்து ஓடி வந்தாங்க. இந்த அவசரத்துலேயும் பிரியாணியும் மறக்கல. ஏன்னா ட்ரெயினில் ஃபுட்டு நல்லா இருக்காது. ஸ்டேஷனில் எந்த பிரியாணி அது ஏமாரா என்னமோ பிரியாணி ஸ்பாட் அங்கே வாங்கிட்டு தான் ஏறணும். அவ்வளோதான். ஃப்ளாட் 9:30க்கு ரீச் ஆகும். ஓகே, ஸோ வீட்டுக்கு போயிட்டு வ்ளாக் பண்ணி பிரியா வந்து திருப்பூர்லேயே இறங்கிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கோயம்புத்தூர். ஸோ 9:30க்கு வர வேண்டியது, 9:45க்கு வர வேண்டியது. பட் ஆனால் 20 மினிட்ஸ் லேட், நியர்லி 10:15க்கு தான் ரீச் ஆனேன். வந்தனையும் ஸ்ரேயா வந்து ஹக் பண்ணி என்னை ரொம்ப அப்படியே கொஞ்சிட்டு இருந்தா. ரியாவுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பொசசிவ்னஸ். நான் வந்து ஸ்ரேயாவை ஹக் பண்ணால் அவளுக்கு கோவம் வந்துடும். அண்ட் ஸ்ரேயா வந்து ரொம்ப அம்மா என்னம்மா சூப்பர்மா, நான் வீடியோலாம் பார்த்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ரியா வந்து அவளோட வேலை தான் பார்க்குறா. பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஸ்ரேயா எனக்கு வந்து ஹக் பண்ணி முத்தம் கொடுத்துட்டு இருந்தா. இவன் வந்து என் ஹேண்ட்பேக்கை வாங்கி என் ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்குது, சாக்லேட் வந்திருக்கா இல்லையா, ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, அதை தான் என்னோட 2வது பொண்ணு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவள் கோவத்தில் இருக்கா, என்னடா அம்மா வந்து அவளுக்கு மட்டும் முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் இருக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோட இந்த 2 days எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அகெயின் நான் இந்த அவார்டு வந்து நான் கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து உன்னால் முடியும் அந்த மாதிரி சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இனிமேல் நான் கண்டிப்பாக நெகட்டிவிட்டி எடுத்துக்க போகிறது கிடையாது. அதுதான் நிறைய பேர் எனக்கு ஈவன் மெயிலில் கூட சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து இக்னோர் பண்ணால் தான் நான் மேலே வர முடியும் அப்படிங்கிறது நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங்.